Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பூமி உள்ளளவும் எல்லாமே விதைப்பு அறுப்புல தான் நடக்குது. எல்லா ரீதியிலும் பார்க்க போனால் விதைப்பு அறுப்பு என்கிறது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் போதித்து வருகிறேன். இது குறித்து 29 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். கடகடந்து சில காரியங்கள் இன்றைக்கும் சொல்ல போகிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது இது விதைக்கிற அறுப்பதை குறித்து. உங்கள் விதைகள் கட்டளையிடும் விளைச்சலை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு விதையை நீங்கள் விதைக்கும் போது பூமியிலே அந்த விதை ஒரு விளைச்சலை கட்டளையிடுகிறது. அந்த விளைச்சலை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த விதைக்குள்ளேயே ஒரு கோடு எழுதப்பட்டிருக்கிறது, இந்த அளவுக்கு நீ பெருக வேண்டும் என்று. 31வது காரியம், நாளை குறித்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதற்கு இன்றைக்கு நீங்கள் என்ன விதைக்கிறீர்கள் என்பது ஆதாரமா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்க தினந்தோறும் வேலைக்கு போறீங்கன்னு? நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அது ஆதாரம். எத்தனை பேர் கரெக்டா போறீங்க வேலைக்கு? நீங்க நல்லா இருக்க போறீங்க நாளைக்குங்கிறதுக்கு அது ஆதாரம். எத்தனை பேர் அன்பு காட்டுறீங்க குடும்பத்துல? உங்க குடும்பம் நாளைக்கு நல்லா தலை தோங்க போகிறது என்பதற்கு அது ஆதாரம். 32, ஒரு தேவனுடைய மனுஷன் உங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்பி நீங்கள் விதைக்கும்படியாய் செய்யும் போது அந்த நேரத்தில் நீங்கள் தேவனிடத்தில் நெருங்குவதை காட்டிலும் வேறு எப்பொழுதும் நெருங்குவது கிடையாது. 33, everyone is born rich. ஒவ்வொருவரும் உள்ளத்திலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் பிறந்திருக்கிறீர்கள். ஒரு விதை எப்படி தனக்குள்ளே அபார ஆற்றலை உள்ளடக்கி இருக்கிறதோ அதுபோல நீங்களும் ஒரு விதை வடிவிலே இருக்கிறீர்கள். அபார ஆற்றல் உங்களுக்குள்ளே தேவன் வைத்து அனுப்பி வைத்திருக்கிறார். அடுத்தது 34, உங்களுடைய விதை உங்கள் எதிர்காலத்துக்குள் உங்களை கொண்டு செல்லும் ஒரு வாகனமாய் இருக்கிறது. அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வெஹிக்கிள் வேணும். ஒரு ஆட்டோவை பிடிக்கிறோம், ஒரு காரை பிடிக்கிறோம், டாக்ஸியை பிடிக்கிறோம், எதையோ ட்ரெயினை பிடிக்கிறோம், பிளேனை பிடிக்கிறோம், எல்லாத்தையும் பிடிக்கிறோம். போய் சேர்றதுக்கு ஒரு வாகனம் தேவை. போய் சேர்றதுக்கு எல்லாம் நடந்தே போயிட முடியாது. நம்ம கொண்டு செல்லும்படியாக வாகனம் தேவை. இன்னைக்கு பாருங்க, ஏரோப்ளேன் இருக்குது, அது என்ன வேகத்துல போகுது பாருங்க. எண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம். நம்ம தாத்தா காலத்துல இதெல்லாம் சொல்லியிருந்தா அவன் சொல்லியிருப்பாரு, பைத்தியமா பிடிச்சிருக்கோம் உனக்கு, இதெல்லாம் போக முடியுமான்னு இருப்பாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாகனங்கள்லாம் வந்துருச்சு. இப்ப இங்க இருந்து அமெரிக்கா போனோம்னா கடகடன்னு போய் சேர்ந்துடலாம். ஒண்ணுமே கிடையாது, ஒரு பெரிய காரியமே கிடையாது. மணிக்கணக்கான நேரம் மட்டும்தான், அவ்வளவுதான். அந்த காலத்துல 2 மாசம் கப்பல்ல ஏறி 2 மாசம் அதுலயே கொடுத்து நடத்தி போனாங்க. அப்படிப்பட்ட காலமா இருந்தது. இப்போ பிளேன் இன்னைக்கு ஏறினா இன்னைக்கு சாயந்தரமே போய் அமெரிக்காவில் போய் இறங்கிடலாம். அந்த மாதிரி காலமா இருக்குது. உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அற்புதமான வாகனங்கள் இன்றைக்கு இருக்கு, கார் முதற்கொண்டு பிளேன் வரைக்கும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற லக்கை நீங்கள் அடையும்படியாக கர்த்தர் ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு, அதுல ஏறிட்டு போறதுக்காக. இதுதான் உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்க போகுது. இப்படியே தடவிட்டே இருக்கக்கூடாது, இப்படியே இருந்து ஊர்ந்துகிட்டே போயிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு என்று கர்த்தர் இங்கிருந்து உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறார். அது என்னவென்றால் உங்களுடைய விதைதான் அந்த வாகனம். உங்களுடைய விதை உங்களுடைய எதிர்காலத்திற்குள் உங்களை கொண்டு செல்லும் ஒரு வாகனமாக இருக்கிறது. இங்கிருந்து தூக்கிட்டு போய் அங்க விடுகிறது. அது இல்லாம நீங்க போய் சேரவே முடியாது. உங்களுடைய விதை மட்டும் இல்லாம எப்படி இருப்பீங்கன்னா ஸ்டக் ஆயிடுவீங்க வாழ்க்கையில். அவ்வளவுதான். இருக்கிறேன் பிரதர், தர கூட்டு போனா தானே போக முடியும், வண்டி வந்தா தானே போறதுக்கு. மதுரை போகணும் பிரதர், எங்க போறது? பாண்டியன் வந்தாதான் போக முடியும், ட்ரெயின் ஏறினாதான் போக முடியும். அதுல ஏறாம போகணும் பிரதர்னா போக முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாகனம் விதை. இந்த விதையை உபயோகப்படுத்தி இந்த விதையின் வழியாக, இந்த விதையின் மூலமாக நீ போய் அங்க சேர்ந்து இருக்காரு. அப்ப அந்த விதையை அப்படி பார்க்கணும், நான் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாகனமா இது இருக்கிறது என்கிற விதத்திலே நம்ம அந்த விதையை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தது, உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய செல்வாக்கு உங்கள் விதைக்கு மட்டுமே இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய செல்வாக்கு, the only thing that can influence your future is your seed. நல்லா கவனிங்க. உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய செல்வாக்கு, உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுடைய விதைக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான பிரின்சிபல் பாருங்க. உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்க சித்தப்பா, மாமா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரனுக்கு இல்லை. ஏன்னா அவங்க கையெல்லாம் கொடுக்கப்பட்டதான் எங்கேயும் போக முடியாது. நீங்க பத்திரமா பாத்துக்குவாங்க முன்னேறாதபடிக்கு.
அப்படியே அமுக்கி காலுக்கடியிலே வச்சிருப்பாங்க. உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி உங்களுடைய விதையில இருக்கிறது. அந்த செல்வாக்கு, அதை தீர்மானிக்கக்கூடிய செல்வாக்கு. The power that can influence your future is the seed that you have. உங்களுடைய விதை தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய செல்வாக்கு நிறைந்ததா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய எதிர்காலத்தை என்னுடைய விதை தீர்மானிக்கிறது. அந்த செல்வாக்கு என்னுடைய விதைக்கு மட்டுமே இருக்கிறது. இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. என்னுடைய விதை என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய செல்வாக்கை உடையதா இருக்கிறது. உங்களுடைய விதை, அடுத்தது 36, உங்களுடைய விதை உங்களுடைய பயத்தையும் பேராசையும் அவிசுவாசத்தையும் ஒடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. பயத்தையும் பேராசையும் அவிசுவாசத்தையும் ஒடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. பாருங்க, விதைக்கும் போது பயமெல்லாம் போயிடுது. பாருங்க, பயத்துக்கிட்டு இருக்கவன் தான் விதைக்காம வைத்துக் கொண்டிருப்பான். பயம் தான் கொடுக்காம மனுஷனை தடுக்கிறது இன்றைக்கு. ஏனென்றால் கொடுத்தா எனக்கு போயிடுமே, எனக்கு இருக்காதே. அந்த விதவை பயந்துருந்தா என்ன ஆகுறது? இந்த மனுஷன் இருக்கிற ஒரு அப்பத்தை கேட்டு சாப்பிட்டு போயிடுவார் போல இருக்கு, இவர் சாப்பிட்டு போனாருன்னு நான் என்ன ஆகிறது அப்படிங்கிற பயம். பாருங்க, அதுதான் இருக்கும் சாதாரணமா மனுஷருக்குள்ள. அந்த பயத்தை முறிப்பதற்காக அதான் தீர்க்கதரிசி அதை சொன்ன உடனே ஒரு சேலஞ்ச் உருவாகிறது. பாருங்க, ஒரு நல்ல அதுக்குதான் அந்த பிரசங்கங்கள்லாம் ரொம்ப முக்கியம், இந்த போதனைகள்லாம் ரொம்ப முக்கியமே என்று சொன்னால், இந்த பயத்தை முறிக்கத்தான் இதை செய்கிறோம். இந்த பயம் முறிக்கப்பட வேண்டும், பொருளாசை முறிக்கப்பட வேண்டும், பேராசை முறிக்கப்பட வேண்டும், அவிசுவாசம் முறிக்கப்பட வேண்டும், சுயநலம் முறிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒடுக்கப்பட்டு இவைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தேவன் பேர்ல விசுவாசத்தை வைத்து தேவனுடைய காரியங்களை நம்பி அதன்படி செய்கிற மனுஷன்லாம் மாற வேண்டும். அதற்கு அந்த விதை உதவுகிறது. ஒருவன் தன்னுடைய பணத்தையோ அல்லது எதையோ எடுத்து கொடுக்கும் போது அந்த நேரத்திலே அவனுடைய அவிசுவாசம் எல்லாம் ஒளிகிறதுக்கு அது ஒரு ஆயுதம் போல இருக்கிறது. அவனுக்குள்ள இருக்க அவிசுவாசத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் போல அந்த விதை இருக்கிறது. பேராசையை அழிக்கக்கூடிய ஆயுதமா இருக்கிறது. அதனால்தான் லெஸ்டர் சமரால் என்ற பெரிய பிரீச்சர் சொல்றாரு, you must give militantly. உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் militates against your giving. நீங்க கொடுக்கிறதுக்கு நேராக உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உணர்வுகளும் சொல்லுது, கொடுக்காத கொடுக்காத கொடுக்காத, புத்தி இல்லையா, ஏன் கொடுக்குற, வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் மூட்டை கட்டு மூட்டை கட்டு மூட்டை கட்டுன்னு சொல்லி அவர் சொல்றாரு, everything militates against you but you give militantly. நீ ஒரு போராடுகிறவன் போல அதை எதிர்த்து போராடுவதற்காகவே கொடு. கொடுக்காத கொடுக்காதுன்னு எல்லா உணர்வும் சொல்லுது. நீ கொடுப்பேன்னு ஒரேடியா நின்று அந்த கொடுக்காதங்கிற அந்த உணர்வை தோற்கடிக்க முடியாது நீ கொடு என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? அதை தோற்கடிக்கணும், அதை கீழே போட்டு காலில் மிதிக்கணும். அதை அந்த பொருளாசைய, அந்த சுயநலத்தை, அந்த பேராசையை, அவிசுவாசத்தை, பயத்தை, ஐயோ கொடுத்தா என்ன ஆயிடும் நாளைக்கு, அது ஒழிக்கிறதுக்காகவே கொடுக்க வேண்டும். கடைசியா ஒண்ணு, நீங்கள் விதைக்கும் விதை உங்கள் எதிர்காலத்தை ஒரு நாய்க்குட்டி எப்படி தன்னுடைய எஜமான் பாதபடியிலே விழுந்து கிடக்கிறதோ அவனுக்கு சேவை செய்யும்படி அப்படியே காத்துக்கிட்டு அவங்ககிட்டயே கிடக்குது. அது போல உங்களுடைய எதிர்காலத்தை கொண்டு வந்து உங்களுடைய விதை உங்களுடைய பாதபடியிலே கொண்டு வந்து போடுகிறது. இருக்கீங்களா? உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க போய் எட்டி பிடிச்சி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி இது பண்றது இல்லை. உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்காக ஒரு நாய்க்குட்டி எஜமானுக்காக அவனுடைய கட்டளைக்காக எப்படி காத்து கொண்டிருக்கிறதோ, அவன் சொல்வதை செய்வதற்காக எப்படி வாலாட்டி கொண்டிருக்கிறதோ, அவனுடைய பாதத்தின் கீழேயே எப்பவும் கிடக்கிறதோ, அது போல உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய விதை என்ன பண்ணுகிறது, உங்களுடைய பாதபடியிலே கொண்டு வந்து போடுகிறது. நிறைய வாலிபர்கள் இருக்கீங்கன்னு சொல்றேன், எதிர்காலத்தை பற்றி கவலை நிறைய பேருக்கு. எப்படி இருக்கும் எதிர்காலம், நான் எப்படி இருக்க போறேன், என்ன நடக்கும் எனக்கு நாளைக்கு, நான் எப்படி இருப்பேன், 10 வருஷம் பொறுத்து எப்படி இருப்பேன். நீங்க 10 வருஷம் பொறுத்து எப்படி இருப்பீங்கிறத இன்னைக்கு உங்க பாதபடியிலே கொண்டு வர முடியும். உங்கள் எதிர்காலத்தை உங்க காலடியில கொண்டு வந்து போட்டு நீங்க சொல்றபடியெல்லாம் அதை செய்ய வைக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது விதை. இருக்கீங்களா? எல்லாரும் கையில வச்சு சொல்லு பாருங்க, என்னுடைய விதை என்னுடைய எதிர்காலத்தை என்னுடைய பாதபடியிலே கொண்டு வந்து போடுகிறது. அப்பதான் மனுஷனுக்குள்ள அவன் தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் எதிர்காலமே தன்னுடைய காலடியில கிடக்குதுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறது அவனுக்கு. கர்த்தரை விசுவாசிக்கிறான். கர்த்தர் மேல அவன் கண் இருக்கும் போது, கர்த்தரை அவன் ஆதாரமாக நினைக்கும் போது எதிர்காலத்தை குறித்து அவன் பயப்படுவது கிடையாது, சந்தேகிப்பது கிடையாது. எதிர்காலத்தை குறித்த திகில் அவனுக்குள்ள இருக்கிறது கிடையாது. ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறது. எல்லா அதிகாரமும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத போல உணர்கிறான். ஏனென்றால் கர்த்தர் ஆதாரம் அவரை நோக்கி பார்த்திருக்கிறான். அவர் ஆதாரமா இருக்கிறதுனால கொடுக்க ஆரம்பிக்கிறான். தனக்கு கொடுக்கப்படும்படியாக அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான்.
விதைக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் நீங்குகிறது, சந்தேகம் நீங்குகிறது, அவிசுவாசம் நீங்குகிறது. அவனுடைய எதிர்காலம் என்ன நடக்க வேணும், எப்படி இவன் இருக்க வேண்டும் என்கிறதெல்லாம் அவனுடைய காலடியிலே அவனுக்கு கீழே வந்து கிடக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும். இருக்கீங்களா?